Hi my dear friends and cuties, welcome to Craft with Didi. நம்ம இந்த வீடியோவில் வந்து பேப்பர் கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம A4 ஷீட் எடுத்துட்டு இப்போ பென்சிலில் வந்து மெலிசா குச்சி இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நல்லா இப்படி உருட்டிக்கணும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி 2 ரோல் பேப்பர் ரோல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணி முடிச்சதும் உள்ளே இருக்க பென்சிலை எடுத்துட்டு இதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி 2 பேப்பர் ரோல் வந்து செஞ்சு வச்சிடணும். இப்போ 2 ரோல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணோம், இன்னொரு A4 ஷீட் எடுத்து நம்ம 2 ரோல் பண்ணி வச்சுருக்கலாம், அதை ஒரு ரோலில் இதே மாதிரி நம்ம வச்சு அது மேலே நம்ம உருட்டி க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணும்போது க்ளூ அப்ளை பண்ணும்போது நம்ம க்ளூ காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம க்ளூ ஈரமாக இருக்கும் போதே எடுத்துட்டோம், அது ஒட்டாமல் பிரிஞ்சிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதேமாதிரி நம்ம லப்பர் பிடிச்சி இழுத்து துப்பாக்கி சுடும் போது பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் சீக்கிரம் கிழிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த ரோல் பண்ணி முடித்ததும் இப்போ உள்ளே விட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ரோல் இருக்குது. 2 ரோல் சேமாகவும், ஒரு ரோல் அதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். நம்ம இப்போ இதை வந்து ஒரு ரோல் வந்து நம்ம வந்து புல்லட்டுக்கும் மற்ற 2 ரோல்லையும் சேம் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம புல்லட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 மட்டும் போதுன்ற மாதிரி அதனால் 6 மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணி முடிச்சது நம்ம என்ன பண்ணோம்னா, இது இன்னொரு A4 ஷீட் எடுத்து இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம வந்து இது எதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னா, கன்னோட வந்து ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ரோல் இருக்குல்ல, அந்த பெரிய ரோலில் இதே மாதிரி வச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். கரெக்டாக வந்து அந்த ஹைட் பார்த்துட்டு ஒட்டுங்க. இப்போ நம்ம இதை ஒட்டி முடித்ததும் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கன்று செய்ய போகிறோமோ அது கான்ட்ராஸ்ட் கலரில் 1.5 இல்லை 1 சென்டிமீட்டரில் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கார்னரில் வந்து க்ளூ போட்டு ஒட்டலாம். இது ஒட்டினாலும் ஓகே, அப்படி ஒட்டலனாலும் நீங்கள் வெறும் கன் மட்டுமே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலர் ஒட்டுறதுனால வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா ரோல்ஸ்லேயும் வந்து இப்போ அதாவது இந்த ரோல் எண்டில் இந்த துப்பாக்கியோட ரோல் எண்டில் ஒட்டியிருக்கோம், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பெரிய ரோலில் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மிச்ச பீஸில் வந்து இதே மாதிரி நம்ம 2 சைடையும் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் ஒட்டிட்டு மேலே வந்து நம்ம ஹேண்டில் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து ஒட்டினோன்னா இது வந்து கன்னோட லென்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம அது வந்து ஒட்டிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இது ஃபெவிகால் யூஸ் பண்ணுறன்றனால இது கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும். உடனே நம்ம இதை யூஸ் பண்ணாமல் ஃபெவிகால்லாம் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து கீழே அந்த ஹேண்டில் லைன் வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே. இப்போ வந்து நம்ம 2 ரோல் வந்து இத விட சின்ன ரோல் பண்ணோம் இல்லைங்களா? அதில ஒரு ரோல்ல இதே மாரி வந்து லப்பர் பேண்ட் வச்சுட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடணும். இப்போ வந்து நமக்கு செல்லோ டேப்பு அ சென்டிமீட்டர்ஸ் கம்மியா இருக்க செல்லோ டேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே மாரி நம்ம செல்லோ டேப் போட்டு டைட்டா ஒட்டிட்ட பிறகு, நம்ம வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம துப்பாக்கி ரெடி ஆயிடுச்சு. இத வந்து லப்பர இந்த உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, லப்பர வந்து இந்த ஹேண்டில் பக்கமா பிடிச்சு இந்த சைடு விட்டுறணும். இப்ப நம்ம குண்ட உள்ள போட்டுட்டு சுட்டோம்னா சூப்பரா போகும். ஓகே. நான் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சுடுறது. வீடியோ கரெக்ட்டா எடுத்து போட முடியல. இல்லன்னா சூப்பராவே இது வந்து இந்த கன் வந்து சுடுது. ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.